ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சிஸ்டத்தில் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணுவேன், டைம் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா, ப்ரௌசர்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுல சில ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் தேவையில்லாத ஸ்டோரேஜ் நம்மளோட லோக்கல் சி டிரைவ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். நம்மளோட சிஸ்டத்தை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த வீடியோவில் டெம்பரரி ஃபைல்ஸை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி அண்ட் நம்ம சிஸ்டத்தோட செட்டிங்ஸ்லையும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி டெம்பரரி ஃபைல்ஸ் க்ளீன் பண்ண சொல்லி வந்து பார்த்துருவோம். இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்தாலும் 1 செகண்ட் சொல்கிறேன். Windows+R நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் %temp அண்ட் % கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டெம்பரரி ஃபைல்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல குப்பையாட்டம் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். இது குப்பை தான், அண்ட் இதை வச்சு ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து Ctrl+Alt கொடுங்க, கொடுத்துட்டு Shift+Delete கொடுங்க. ஏன்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா வந்து போய் ரீசைக்கிள் பண்ணி தான் வந்து சேர்ந்து நிற்கும். ஸோ Shift+Delete கொடுங்க, எஸ் கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டூ கொடுத்துருங்க. ஸோ முக்கால்வாசி ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல்ஸும் நீங்கள் டெலிட் பண்ணுறனாலும் டெலிட் பண்ணலாம். சரி, வேணாம் விட்டுருங்க. எல்லாமே எதுக்கு நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட சிஸ்டத்தோட செட்டிங்ஸில் எப்படி டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, Windows+I ஷார்ட்கட். அதில் சிஸ்டமில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகுது. நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிட்டோம், அதனால் நமக்கு வந்து ஷோ ஆகலை. இப்போ அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். அண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்ஸும் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க எல்லாமே வந்து போயிடும். அண்ட் ரீசைக்கிள் பண்ண க்ளீன் பண்ணாலும் நீங்கள் அதை டிக் கொடுத்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். டெம்பரரியோட விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸும் இருக்குது. இதில் தான் எதுவும் வேணும் இது வேணாம்னு சொல்லி வந்து பார்த்துட்டு, நான் வந்து மோஸ்ட்லி வந்து டவுன்லோட்ஸ் அந்த டயலாக் பாக்ஸ் டிக் பண்ண மாட்டேன். நீங்களும் டிக் பண்ண வேண்டாம். டவுன்லோட்ஸ் எதுவும் இல்லைன்னா டிக் பண்ணிக்கலாம், எது வேணானாலும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு செக் பண்ணுறது அன்செக் எல்லாம் வந்து கொடுத்துட்டு ரிமூவ் ஃபைல்ஸ் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேக் வருவோம். ஸோ 1.5 GB வந்து நமக்கு வந்து காட்டுச்சு. இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போவும் அவ்வளோதான் காட்டுதான். டவுன்லோட்ஸ் சேர்ந்து காட்டுது. அதனால் நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா அது காலியாயிரும். ஸோ டவுன்லோட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கல. உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணி சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லையா திட்டினாலும் கமெண்ட் செக்ஷனில் திட்டுங்க. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன்.